வணக்கம் உறவுகளே. உணவுக்கு மட்டும் பஞ்சம் ஏற்படுவதில்லை உறவுகளே. திரையுலகில் நல்ல கதைக்கும் நல்ல திரை இசை மெட்டுகளுக்கும் அவ்வப்போது பஞ்சம் ஏற்படும். அந்த காலங்களில் எல்லாம் இந்தியாவில் உள்ள வேறு மாநிலங்களில் வேறு மொழிகளில் வெளிவந்த நல்ல மெட்டுக்களை எல்லாம் எமது இசையமைப்பாளர்கள் காப்பி பண்ணி கொள்வார்கள். இது பல பேருக்கு புரிவதில்லை. அதுவும் முடியாமல் போனால் வேறு நாடுகளில் வேறு மொழிகளில் வெளிவந்த நல்ல நல்ல மெட்டுக்களை எல்லாம் காப்பி பண்ணி தமிழ் திரையுலகுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி எத்தனையோ நல்ல இசையமைப்பாளர்கள் தமிழ் சினிமாக்கு இருந்தாலும் அவர்கள் கூட பல வேளைகளில் இப்படியான ரீமேக்குகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அப்படி ரீமேக் பண்ணி வெற்றி அடைந்த தமிழ் பாடல்கள் சிலவற்றை இன்று பார்க்கலாம் நாங்கள் உறவுகளை. எம்எஸ்வியின் இசையமைப்பில் சிவாஜி கணேசன் அன்று நடித்தார் சொர்க்கம் என்ற படத்தில். அந்த படத்தில் வந்த டிஎம்எஸ்ஸின் அற்புதமான ஒரு பாடலை மீண்டும் ரகுமான் அழகிய தமிழ் மகன் என்ற படத்தில் அதை இன்றைய முதல்வர் அன்றைய நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்திருந்தார். அந்த படத்தை ஜோசப் விஜயின் தந்தையார் தான் இயக்கியும் இருந்தார். அந்த படத்தில் அந்த பாடலை ரீமேக் பண்ணி வெற்றியும் கண்டிருந்தார்கள். அந்த ஒரிஜினல் பாட்டு உறவுகளே, பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. அந்த பாடலை ரீமேக் பண்ணி ஏஆர் ரஹ்மான் வெற்றி பெற்றிருந்தார். இரண்டாவதாக மலேசிய வாசுதேவன் பாடிய அந்த பாடல் கங்கை அமரன் இசையமைப்பில் வந்தது. பாக்கியராஜா நடித்திருந்தார், டைரக்ஷனும் அவனே செய்திருந்தார். அந்த பாடல் அன்று கங்கை அமரன் இசையமைப்பில் எங்கள் காலத்தில் வெளிவந்த ஒரு ஹிட் சாங் உறவுகளே. காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் சேர்ந்து இணைந்து ஆனந்த பண்பாடுதே. அந்த அற்புதமான பாடலை இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா பெருமாள் என்ற படத்தில் சுந்தர் சி அவர்களுக்காக ரீமேக் பண்ணி வெற்றியும் பெற்றிருந்தார். அந்த பாடலை கொஞ்சம் வேகம் கூட்டி இசையமைத்திருந்தார். அந்த பாடல் பல டிஜேக்கள் பல பார்ட்டிகளில் போட்டு டான்ஸ் ஆடுவதை நான் கண்டிருக்கிறேன் உறவுகளே. மூன்றாவதாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்து அன்று பட்டி தொட்டி எங்கும் புகழ்பெற்ற பாடல் எம்எஸ்வி ராமமூர்த்தியின் இசையில் அன்று வெளிவந்தது படகோட்டி படத்தில் உறவுகளே. டிஎம்எஸும் சுசிலாவும் குரல் கொடுத்திருந்தார்கள். தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன். அந்த பாடல் அன்று எவ்வளவு பிரசித்தமானது என்று எங்களை வயதொத்த உறவுகளுக்கு புரியும். அதை ஏஆர் ரஹ்மான் மீண்டும் எஸ்ஜே சூர்யாவுக்காண்டி ரீமேக் செய்திருந்தார் உறவுகளே. நியூ என்ற படத்தில் எஸ்ஜே சூர்யாவும் சிம்ரனும் நடித்திருப்பார்கள். ஹரிஹரனும் ஹரணியும் அந்த பாடலை பாடியிருப்பார்கள். அது மீண்டும் ஹிட் ஆனது உங்களுக்கு தெரிந்ததே. நான்காவதாக வியட்நாம் வீடு என்ற படம் உறவுகளே. சிவாஜியும் பத்மினியும் நடித்து வெற்றி பெற்ற அந்த காலத்து படம், அருமையான படம். அந்த படத்துக்கு கேவி மாதவன் இசையமைத்திருந்தால் பாடல்கள் எல்லாம் சூப்பர் ஹிட். அந்த படத்தில் சிவாஜி பத்மினி நடித்த ஒரு முதலிரவு காட்சி பாடல்கள் அழியாத பெறம் பெற்று அந்த பாடல் உறவுகளே. அந்த காட்சியும் அந்த பாடலும் சிவாஜியும் பத்மினியும் ஆர்ப்பாட்டமாக நடித்திருப்பார்கள். அந்த பாடல் பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவிராணி
அவர் பழக்கத்திலே குழந்தையை போலொரு அம்மாமி மாமி யாரம்மா அது யாரம்மா ஆ. அந்த பாடல் மீண்டும் ஜாரடி நீ மோகினி படத்துக்காக யுவர் சங்கர் ராஜ் ரீமேக் பண்ணியிருப்பார் தனுஷுக்காக. மீண்டும் அது ஒரு முதலிரவு காட்சியில் தனுஷுக்காக ஹரிஹரனும் சுசித்ராவும் பாடியிருப்பார்கள். அந்த பாட்டும் அற்புதமாக வந்திருந்தது. மீண்டும் வெற்றி பெற்றது அந்த பாடல் உறவுகளே. ஐந்தாவதாக சந்தானம் நடித்த டிக்கிலோனா என்றொரு படம் யுவர் சங்கர் ராஜா மீண்டும் இசையமைத்திருந்தார். அதில் அவர் தந்தை இசைஞானியின் இசையையே காப்பி பண்ணியிருப்பார். ஒரிஜினல் பாட்டை அப்படியே ஒரு சீனுக்கு கொடுத்து அதில் சந்தானம் நடித்திருப்பார். ஒரிஜினல் பாட்டு மலேசியா வாசுதேவன் ஜானகி பாடிய அந்த பாடல். அதில் கமலஹாசன் ஒரிஜினலாக நடித்திருப்பார். அந்த பாடலை மீண்டும் சந்தானம் நடித்து அந்த பாடலும் சூப்பர் ஹிட் ஆனது உறவுகளே. மலேசியா வாசுதேவனின் குரலில். பேர் வைத்தாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது குத்தால சுகவாசம் அட இப்போதும் எப்போதும் நானா அந்த பாடல் அருமையான பாடல் உறவுகளே. அதுவும் வெற்றி பெற்றது. கடைசியாக மேகா படத்தில் அஸ்வின் நடித்திருந்தார். அனிதா என்பவர் ஒரு பாடலை பாடியிருந்தார். அது அலைகள் ஓய்வதில்லை படத்தில் ராதாவுக்காக இசைஞானி இன்னிசையில் எஸ் ஜானகி படித்த சூப்பர் ஹிட் சாங். அதை அப்படியே அனிதா முழு பாடலையும் பாடி அந்த படத்திலும் அந்த காட்சியும் பாடலும் சூப்பர் ஹிட்டாக வெற்றி பெற்றது. அந்த பாடல் என்னவென்றால் ஜானகி குரலில் உறவுகளே. புத்தம் புது காலை பொன்னிற வேளை நம் வாழ்விலே தினந்தோறும் நானா 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 நானா. இப்படி ரீமேக் பண்ணின எல்லா பாடல்களுமே மீண்டும் சூப்பர் ஹிட் ஆகுதென்றால் அந்த ஒரிஜினல் பாடல்களுடைய வெயிட் எப்படி இருக்கும் என்று எங்களால் கற்பனை பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்குதல்ல உறவுகளே.